ஹே காய்ஸ், ஃப்ளைட் ஏற போகலாமா? சென்னை ஏர்போர்ட் வந்ததுக்கப்புறம் போர்டிங் பாஸை வாங்கிட்டு உள்ளே போயிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட்டிங் டைம் இருந்துச்சு. ஃப்ளைட் ஏறின உடனே தூக்கம் வந்துச்சு. பிகாஸ் இது மிட் நைட் ஃப்ளைட் அப்படின்னால எப்படா தூங்குவோன்னு வெயிட் பண்ணிருந்தேன். அப்பதான் கண்ண மூடி தூங்கின மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள வந்து இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு கனெக்டிங் ஃப்ளைட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. சென்னையில் 12:30 நம்ம ஃப்ளைட் ஏறணும். 4 hours தான் டிராவல். அண்ட் சிங்கப்பூர்ல வந்து நம்ம இறங்கி இருக்கோம். அண்ட் இங்க வந்து ஆல்ரெடி மார்னிங் ஆயிடுச்சு. சிங்கப்பூர் ஏர்போர்ட் பத்தி சொல்லவே தேவையில்ல. ஒரு வாட்டி புதுசா அதை சுத்தி பார்க்கறதுக்கு இடம் இருந்துட்டே இருக்கும் போல. அண்ட் இந்த வாட்டி இந்த குட்டி சஃபாரி செட்டப், அதுக்கப்புறம் இண்டோர் தியேட்டர் இதெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோம். ஃப்ளைட்ல இருக்கும்போது அப்படி தூங்கி வலிஞ்சிட்டு இருந்தேன். 4 மணி நேரம் தூங்கினது பத்தல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இங்க வந்து நான் பயங்கர ஆக்டிவ் ஆயிட்டேன். உங்களுக்கும் என்ன மாதிரி சுத்தி பார்க்கணும்னாலே எனர்ஜி வந்துடும் அப்படின்னா கீழே ஒயிட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஆஃப்டர்நூனுக்கு மேல தான் வியட்நாம் ரீச் ஆகும். சரி, இப்போ கொஞ்சமா ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 7-11 ஒரு சாண்ட்விச்சும் கிரேப்ஸ் ஃப்ரூட்டும் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் நாங்க இந்த பட்டர்ஃப்ளை கார்டன் வந்தோம். எனக்கு நார்மலாவே பட்டர்ஃப்ளைஸ் தான் ரொம்ப பிடிக்கும். இது செம்ம பிரிட்டியா இருந்துச்சு. அங்க கரெக்டா அந்த ரெட் ஃபிளவர் வச்சிருந்தாங்களா. என்னோட காஸ்டியூமுக்கும் அதுக்கும் பார்க்கவே அவ்வளவு அழகா இருந்தது. 6 hours லேவர் எப்படி போச்சுன்னே தெரியல. போன்ல சார்ஜ் இல்லைன்னு சார்ஜ் போட்டாச்சு. அடுத்து வியட்நாம்ல போய் மீட் பண்றேன். பை.